என்னது? நம்ம சோழர் கால செப்பேடுகள் நெதர்லாந்து நாட்டிலையா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனைமங்கலம் செப்பேடும் மாமன்னன் ராஜராஜ சோழனும். நெதர்லாந்திலிருந்து சோழர் காலத்து செப்பேடுகள் இந்தியாவிடம் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியுமா? வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை பற்றி ஒரு சின்ன தொகுப்புரையை பார்க்கலாம். நாகப்பட்டினம் பகுதி டச்சுக்காரர்களுடைய ஆளுமையில் இருந்தது. எப்போ அப்படின்னா 1700 இயரில் கிறிஸ்தவ மத போதகராக இருந்த ஃப்ளோரண்டியன்ஸ் கேம்பர் அப்படிங்கிறவர் சோழர் காலத்தில் 21 செப்பேடுகளை நெதர்லாந்துக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த செப்பு தகடுகள் எல்லாமே ஆனைமங்கலம் செப்பு தகடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தகடுகள் நெதர்லாந்தினுடைய லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கு தானமாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாமே அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2012 ஃபஸ்ட்டு டைமாக முயற்சிகள் எடுக்கிறாங்க. பல வருஷமாக போராடி இப்போதான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குது. உலக நாடுகளினுடைய ஒப்புதல் எப்படி கிடைச்சிருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா 2023ஆம் ஆண்டு கலாச்சார சொத்துக்களை அவற்றின் பூர்வீக இடத்திற்கு அனுப்ப உலக நாடுகள் எல்லாமே ஒத்துக்கொண்டாங்க. செப்பு தகடுகளை இந்தியா பெறுவதற்கு நடவடிக்கைகளும் தீவிரமாக்குனாங்க. யுனெஸ்கோ அமைப்பும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த நிலைமையில தான் நம்ம பிரதமர் மோடி நெதர்லாந்து நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்காக போயிருக்காரு. செப்பு தகடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அந்த செப்பு தகடுகள் கொத்தா இருக்குது. 21 தகடுகள் அதில் இருக்குது. 21 தகடுகளையும் ஒரு வெண்கல வளையம் சேர்த்து கோர்த்து வச்சிருக்காங்க. இந்த வளையத்தில் சோழ வம்சத்தினுடைய அரச முத்திரை பதிக்கப்பட்டிருக்குது. கொத்தினுடைய மொத்த எடை 30 கிலோ. இந்த செப்பு தகடுகள் சோழ வம்சத்தினுடைய வம்சாவளியையே இது விவரிக்குது. இது கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கலாமா? 14 வருஷமா தொடர்ந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு போராடிட்டு செய்த முயற்சியினுடைய விளைவாக பிரதமர் மோடி நெதர்லாந்து பயணத்துக்காக போயிருக்கும் போது அந்த பயணம் சக்சஸ்ஃபுல்லா நமக்கு ஒரு வெற்றியா திரும்ப அமைஞ்சிருக்குது. ஆனைமங்கலத்தினுடைய செப்பு தகடுகள் தஞ்சை சரஸ்வதி மகால் இருக்கக்கூடிய நூலக தமிழ் பண்டிதர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, மாமன்னன் ராஜராஜன் நிறைய கொடைகள் தான தர்மங்கள்லாம் செய்வார். அவர் மதம் கடந்தும் நிறைய செயல் செய்திருக்கும் போது நாகையில் வழங்கக்கூடிய ஒரு கொடை தான் இது. புகார் நகரம் முழுக்க முழுக்க கடல் கோள்களால் மூழ்கிடுச்சு. கடல் ஃபுல்லாக தண்ணியில் போயிடுச்சு. அப்போ சோழ நாட்டினுடைய துறைமுக நகரமாகவும் வணிக நகரமாகவும் நாகப்பட்டினம் இருந்திருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள், குறிப்பாக சீன தேசத்தவர்களும் கீழ்த்திசை நாடுகளை சேர்ந்தவர்களும் வியாபாரம் காரணமாக அவங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கேயே தங்கிட்டாங்க. அந்த டைமில் ஒரு புத்தர் கோயில் உருவாகுது. இந்த பகுதியை நகரமாக உருவாகிறதுக்கு முன்னாடி 7ஆம் நூற்றாண்டில் புத்த மத துறவிகளுடைய பெரும் தலமாக இருந்திருக்குது. அப்போ அங்கே ஒரு புத்த கோயில் இருக்குது. காலப்போக்கில் புத்த கோயில் அழிஞ்சு போயிடுச்சு. 10ஆம் நூற்றாண்டில் கடாரம், அதாவது இன்னைக்கு மியான்மர் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சைலேந்திர குலத்தை சேர்ந்த சூளாமணிவர்மன் அப்படிங்கிற மன்னன் தன்னுடைய நாட்டு வணிகர்களுக்காக அவங்களுடைய வழிபாட்டுக்கு நாகப்பட்டினத்தில் புத்தர் கோயிலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அன்றைய காலகட்டத்தில எல்லாம் சோழ நாட்டை ஆண்டு வந்த மன்னன் ராஜராஜன் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி திருமுகம் அனுப்பி புத்த விகாரை அமைக்க பர்மிஷன் கேட்குறாங்க. அவர் ரொம்ப பெரிய மனசு இருக்கிறதுனால ராஜராஜர் புத்த விகாரை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷனும் கொடுத்துட்டாரு. 1005 கிபி 1005 நாகையில் மன்னர் இதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால புத்த விகாரை கட்டக்கூடிய பணியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூளாமுனிவர் புத்தர் கோயிலை கட்டும் போது நாகையில் இருந்த புத்த துறவிகள் 2 பேர் தஞ்சாவூர் ராஜராஜனை சந்திக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சோழ பெருமன்னன் தன்னுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாகையில் ஒரு புத்த விகாரை தொடர் பராமரிப்புக்கு ஒரு அறக்கட்டளையும் அமைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஆனைமங்கலம் ஊரை நாகப்பட்டினம் புத்த விகாருக்கு வரி இல்லாத நன்கொடையா ராஜராஜன் கொடுத்துருக்காரு. ராஜராஜன் ஒரு பெரும் பள்ளி. இந்த செயல்கள் நிறைவேறிய பின்னர் என்ன பண்ணாங்கன்னா, ஆனைமங்கலத்தில் எல்லை கட்டி எல்லைக்கல் நாட்டும் பணி நடந்திருக்குது. இவ்வாறாக ஆனைமங்கல அறக்கட்டையில் புத்த விகாருக்காக ஒதுக்கப்பட்ட நாட்டார் அனைவருமே ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டதுனால அந்த ஓலை மன்னனுடைய அவைக்கு வந்துருச்சு. ராஜராஜன் 25வது ஆட்சி காலத்தில் இந்த அறக்கட்டளை உறுதியாயிருக்கு. இந்த கோயிலுடைய ஒரு பகுதிக்கு ராஜராஜன் பெரும்பள்ளி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. அறக்கட்டளை ராஜராஜனால உருவாக்கப்பட்டதுனாலும் முறையான உறுதி செய்யப்பட்டது எப்போ அப்படின்னாக்கா ராஜேந்திரனுடைய சோழன் காலத்துல தான்.
இந்த விகாரனுடைய மற்றொரு பகுதி ராஜேந்திர சோழன் பெரும்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆனைமங்கலம் செப்பேடு இந்திய டச்சு காலனி ஆதிக்க காலத்துல படேவியா, தற்போதைய இந்தோனேஷியா நாட்டில் தலைவராக இருக்காரு ஜகர்த்தா, அவர் அமைச்சராக இருந்த புளோரண்டியன்ஸ் கேம்பர் அப்படிங்கிறவரால நாகையிலேருந்து நெதர்லாந்துக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. அவர் அங்கே போயிட்டு ஹென்ரி ஆரண்ட் ஹமாகர் அப்படிங்கிற குடும்பத்தில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த செப்பேடுகளை அந்த குடும்பத்துக்கே தானமாக கொடுத்துட்றாரு. ஹென்ரி ஆரண்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்ததுனால அந்த செப்பேடுகள் பல்கலைக்கழக நூலகத்துக்கு அவருடைய வாரிசுகள் கொடுத்துருக்காங்க. ஆனைமங்கலம் செப்பேடு 2 தொகுதிகளை கொண்டது. ராஜராஜ சோழ மன்னன் கிட்ட ஒன்று, ராஜேந்திர சோழ மன்னன் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சரஸ்வதி மகால் இருக்கிற ஒரு பெரிய நூலாசிரியர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இது இந்தியாவுக்கு திரும்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம மோடி அவர்கள் நெதர்லாந்து நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு எடுத்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை.